نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لا يستوي الخبيث والطيب ولو أعجبك كثرة الخبيث فاتقوا الله يا أولي الألباب لعلكم تفلحون صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வெளிவந்து உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபீன்கள், ஹத்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் வல்லநாயனின் கிருபையும் மக்ஃபிரத்தும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபானுடைய 15வது நாள் ஜும்மா தினத்தில் நாம் வீற்றிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்து அதில் ஆண் பெண் இரு பாலின வேறுபாடை உருவாக்கி அவர்களுக்கு தேவையான, நமக்கு தேவையான எல்லா விதமான வழிகாட்டுதல்களையும், நம்முடைய வாழ்க்கை எதனால் சீர்பெறுமோ அந்த அனைத்து நல்ல நடவடிக்கைகளையும் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். ஆண் பெண் இருவனுடைய உறவு என்பது எது அனுமதிக்கப்பட்டது, எது அவனுடைய அல்லது அவளுடைய இயல்பு வாழ்க்கைக்கு ஒத்து வரும், எது குடும்ப அமைப்புக்கு மிகச் சரியாக இருக்கும், வருங்கால சந்ததியினருக்கு எது நன்மையானதாக இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வகுத்து தந்திருக்கின்றான். அப்படி அவன் வகுத்து தந்தவற்றில் குடும்ப அமைப்பு சீராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் வகுத்து தந்த மிகப்பெரிய சொத்துதான் திருமணம் என்பது. திருமணத்திற்கு பிறகு தம்பதியர் எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எவ்வளவு அந்யோன்யமாக இருக்க வேண்டும், திருமணத்திற்கு பிறகு எப்படி ஒருவருக்கு ஒருவர் விற்று கொடுத்து இருக்க வேண்டும் என்பது பற்றி எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமாக சொல்லி இருக்கின்றார்கள். எனவே ஆண் பெண் இருவருக்கு மத்தியில் காதல் என்கின்ற ஒரு சிந்தனை வர வேண்டும் என்று சொன்னால், அந்த உணர்வு மிகச் சரியானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், திருமண தம்பதியருக்கு இடையிலே வருகின்ற காதல் தான், அவர்களுக்குள்ளால் மலர்கின்ற அந்த காதல் தான், அது ஒழுங்கானதாக சீரானதாக இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறையின்படி அது இருக்கும். மற்றபடி திருமணத்திற்கு முன்பு அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, ஒரு ஆண் பெண் இருவருடைய உறவு என்பது அவர்கள் பழகுவது, அவர்கள் பேசுவது, ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் பேசுவது, பழகுவது, அதற்கு நாம் எப்பேற்பட்ட நவீனமான பெயரை சொன்னாலும் சரி, ஒரு அந்நிய ஆணும் பெண்ணும் பழகுதல் என்பது இஸ்லாம் அதை முற்றிலுமாக வெறுக்கிறது, தடுக்கிறது. இன்றைய சூழலில் காதல் என்பது புனிதமானது என்பதை தாண்டி அதன் மூலமாக நிகழக்கூடிய பாலியல் குற்றங்கள், சமூக விரோத செயல்கள், அதன் மூலமாக ஏற்படுகின்ற ஆணவ கொலைகள், தற்கொலைகள், இதுவெல்லாம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் பழகிக் கொள்ளலாம் என்பதை இன்றைய இளவல்கள் மக்களுக்கு மத்தியிலே தவறான சிந்தனையோடு அதை பரப்பி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான புது புது பெயர்களாக வைத்து, இந்த உறவுக்கு இது பெயர், இவர் எப்படி என்றால் இவருக்கு பாய் பெஸ்டி, இவர் இப்படி இருந்தால் அவருக்கு கேர்ள் பெஸ்டி,
ஃப்ரெண்டையும் தாண்டி காதலுக்கும் கீழ் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு உறவுதான் இந்த பெஸ்டி என்பதாக என்றெல்லாம் என்னென்னவோ பெயர்களை சொல்கின்றனர். இந்த எல்லா உறவுகளையும் ஒரு ஆணும் பெண்ணும் அந்நிய ஆணும் பெண்ணும் பழகுவதை இஸ்லாம் வன்மையாக கண்டிருக்கின்றது, அதை முற்றிலுமாக வெறுக்கின்றது. அதனால் ஏற்படக்கூடிய தீங்கின் விளைவுகளை குறித்து சம்பந்தப்பட்டவர்களே பின்னாட்களில் உணர ஆரம்பிப்பார்கள். நாம் இப்படியெல்லாம் வழி தவறி நாம் பழகி இருக்கின்றோம், இப்படியெல்லாம் நாம் தேவையில்லாத வேலைகளில் ஈடுபட்டு இருக்கின்றோம் என்று சம்பந்தப்பட்டவர்களை பின்னாட்களில் யோசிக்க ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தான் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், குல் லா யஸ்தவில் ஹபீஸு வத்தய்யிப். சுத்தமானதும் சரி அசுத்தமும் சரி அது ஒன்றுக்கொன்று சரிசமமே ஆகாது. எது சுத்தம் எது நல்லது அதை அல்லாஹ் சொல்லிவிட்டான். எது குடும்ப வாழ்க்கைக்கு குடும்ப உறவு முறைக்கு ஒத்து வரும் அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான். நீங்கள் என்ன அசுத்தமான காரியங்களை செய்து அதற்கு நல்ல நல்ல பெயர்கள் வைத்தாலும் ஒரு கெட்டதும் நல்லதும் சரிசமமாக ஆகவே ஆகும். அந்த கெட்டதின் மூலமாக ஏராளமான ஆச்சரியங்களை நீங்கள் சிந்தித்தாலும் அல்லது சுகபோகங்களை நீங்கள் அனுபவித்தாலும் அந்த கெட்டதின் மூலமாக நீங்கள் ஆச்சரியப்பட்டாலும் சரி அல்லது இதுதான் சுகமாக இருக்கின்றது என்பது நீங்கள் நினைத்துக் கொண்டாலும் சரி, ஒரு காலம் கெட்டதும் நல்லதும் சரிசமமாகவே ஆகாது. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த ஆண் பெண் பழகுகின்ற முறைகளில் ஒரு நம்மளுடைய மகனை அல்லது நம்மளுடைய மகளை யார் பாதுகாப்பது, எங்கிருந்து இந்த பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்துவது, இவர்களை எப்படி அணுகுவது என்பதை இஸ்லாம் தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அடிக்கடி நாம் தொழுகை சம்பந்தமாக கேள்விப்பட்டிருப்போம். 7 வயசானா தொழுகு சொல்லி சொல்லுங்க உங்களுடைய பிள்ளைகளை, 10 வயசானா தொழுகல அப்படின்னா அடிங்க. முழு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாஉ 7 சினீன். 7 வயசாக இருக்கும் போது தொழுகலும் சொல்லி கொடுங்க. வலரிபு அலைஹா பி அப்னாஇ 10 வஹும் அப்னாஉ 10. 10 வயசாயிட்டா தொழுகலைனா அடிங்க. இந்த ஹதீஸினுடைய கடைசி வார்த்தைகளில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள், வஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மலாஜிஇ. படுக்கையை குழந்தைகளை இந்த வயது இருக்கின்ற பொழுது அவர்களை தனியாக படுக்க வையுங்கள், உங்களோடு சேர்த்து படுக்க வைக்காதீர்கள். எப்ப சொல்றாங்க? எப்ப தொழுகையை சொல்லணுமோ தொழுகலைனா அடிக்கணுமோ அந்த வயசுல குழந்தைகளை தனியாக படுக்க வையுங்கள். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஒரு 15 வயசுல அல்லது 25 வயசுல அவன் இப்படி போயிட்டானேன்னு பெற்றோர்கள் கவலைப்படும் பொழுதுதான் யோசிக்க ஆரம்பிக்கின்றனர், இப்பொழுது நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுக்கலாம் என்று. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாலினத்தினுடைய வேறுபாட்டை எப்ப சொல்லிக் கொடுக்கணுங்கிறாங்க? 7 வயசா இருக்கும் போது, 10 வயசா இருக்கும் போது ஒன்னா படுக்க வைக்காது. இதைத்தான் இன்னைக்கு நவீன உலகம் செக்ஸ் எஜுகேஷன் இதை கத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளையே பெரும்பாலான பெற்றோர்கள் ஆம்பளை பையன் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னும், ஆம்பளை பையன் பண்ணா அது தப்பு இல்லை அப்படிங்கிற பார்வையோடு, ஒரு பெண் பண்ணினால் மட்டும்தான் செய்தால் மட்டும்தான் அதை தவறாக மிகவும் பிரம்மாண்டமாக பேசுவதும் பெரிதாக நினைப்பதும் நம்மில் உள்ள பெற்றோர்கள் சிலரும் இருப்பது உண்டு. ஒரு பெண் எப்படி ஒழுக்கமாக கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோமோ அதே போன்று நம்முடைய ஆண் குழந்தைகளுக்கு ஒரு பெண்ணை நீ இப்படி பார், இப்படி பார்த்து பழகு, தகாத பார்வையோடு கண்ணோட்டத்தோடு நீ பார்க்காதே, இப்படி நீ பார்ப்பது தவறு என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஆண்மகனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு உண்டு. கற்பொழுக்கத்தை பத்தி குர்ஆன்ல பெண்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா ஃபர்ஸ்ட் ஆண்களுக்கு தான் சொல்றான். பெண்களே நீங்க கவனமா இருங்க,
பார்வையை தாழ்த்திக்கங்க, தகாத உறவு வச்சுக்காதீங்க அப்படின்னு பெண்களுக்கு சொல்வதற்கு முன்பாக முதலில் ஆணுக்கு சொல்கின்றான். முதல்ல நீ பார்க்காத அந்நிய பெண்ணை நீ உன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள் அப்படின்னு முதல்ல ஆணுக்கு சொல்லிவிட்டு தான் அடுத்தபடியாக பெண்ணுக்கு வருகின்றான். அதைத்தான் இன்று செக்ஷுவல் எஜுகேஷனை போதிப்பது காலத்தின் கட்டாயம். குட் டச் பேட் டச் ஸ்கூல்ல சொல்லித்தரதுக்கான காரணம் என்னன்னா, வருங்காலங்களில் இதனுடைய விளைவுகள் விபரீதங்கள் ஆண் பெண் கலப்பின் மூலமாக மிக மோசமான நிலைமைக்கு போகும் என்றதன் கருத்தில் கொண்டுதான் செக்சுவல் எஜுகேஷனை ஊக்கப்படுத்துகின்றார்கள். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸின் வழியாக சொல்கின்றார்கள். 7 வயசாகும் போது தொலை சொல்லிக்கொள், 10 வயசாகும் போது தொலாவிட்டால் அடி, அந்த வயசிலேயே படுக்கையை தனியாக போடும். குர்ஆனும் அதைத்தான் சொல்லித் தருகின்றது. பெர்மிஷன் கேட்டுட்டு ஒரு வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற அடிப்படையில குர்ஆன் பேசக்கூடிய வசனங்கள்ல குர்ஆன் இப்படி ஒரு வசனத்தை இறக்குகின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லயஸ்ததீனுக்கும், ஈமான் கொண்டவர்களே உங்கள்கிட்ட இவங்கெல்லாம் அனுமதி கேட்டுட்டு தான் உள்ள வரணும். யார் யார் அனுமதி கேட்கணும்? அல்லதீன மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வீட்டுல வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள், அதாவது அடிமைகள் வேலையாட்கள், அவங்க உங்கள்கிட்ட வரும்பொழுது அனுமதி கேட்கணும். அடுத்து வல்லதீன எபுலுகுல் ஹுலும, பருவ வயதை அடையாத உங்களில் உள்ளவர்கள், அதாவது உங்களுடைய குழந்தைகள் இன்னும் பருவ வயசு வரல, வயசுக்கு வரல. வல்லதீன எபுலுகுல் ஹுலும மின்கும், உங்களில் பருவ வயதை அடையாதவர்களும் அனுமதி கேட்க வேண்டும். எப்ப? சலாச மர்ராத், 3 நேரங்கள்ல இவங்களும் சரி பெர்மிஷன் கேட்டுட்டு தான் உங்கள்கிட்ட உள்ள வரணும். என்னென்ன 3 நேரம்? மின் கபிலி ஸலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகைக்கு அதிகாலை விடுவதற்கு முன்பாக. அடுத்து வமின்பாடி ஸலாத்துல் இஷா, இஷா தொழுகைக்கு பின்னாடி. இந்த 2க்கும் இடைப்பட்ட நேரமாக இருக்கக்கூடிய மதிய வேளையில். வஹீன தலஊன சியாவகும் மினல் லஹீரா, வெயில் காரணமாக சாப்பிட்ட உண்ட மயக்கத்தின் காரணமாக உங்களுடைய ஆடைகளை எல்லாம் தளர்த்தக்கூடிய மதிய வேலை, விடுவதற்கு முன்பாக மதிய வேலை, இரவு இஷா தொழுகைக்கு பின். இந்த 3 மணி நேரங்கள்ல, இந்த 3 நேரங்கள்லையும் யார் அனுமதி கேட்டுட்டு வரணும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தர்றான். உங்களிலே பருவ வயதை அடையாத உங்களுடைய குழந்தைகள் அல்லது உங்களுடைய வீட்டு வேலையாட்கள், இவங்களும் இந்த நேரங்களில் அனுமதி கேட்டு விட்டுத்தான் வர வேண்டும் என்று அந்த ஒழுக்கத்தை கற்றுத் தருகின்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். எனவே மார்க்க கல்வியோடு மார்க்க ஒழுக்க நெறிமுறைகளையோடு அவர்களுக்கு யதார்த்தத்தையும் நாம் பழக்க கொடுக்க வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்னதான் நாம் சின்ன வயது என்று கிடைக்கின்ற பொழுது, இன்னைக்கு ஒரு காலத்துலதான் 10 வயசு 12 வயசுதான் வந்து சின்ன குழந்தைங்க அப்படின்னு, இன்னைக்கு அவர்கள் 7 வயதில் 4 வயதில் 3 வயதில் தெரியக்கூடாத ஏராளமான விஷயங்களை நவீன கேட்ஜெட்டுகளின் மூலமாக அறிந்து கொள்கின்றனர். பசுமரத்தாணி போல் அவர்களுடைய மனதில் ஆழமாக பதிந்து விடுகின்றது. அது நல்லதானாலும் சரி, கெட்டதானாலும் சரி. எனவே மார்க்க நெறிமுறைகளை கற்றுத் தருவதோடு யதார்த்தத்தையும் அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்தாக வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மகனுக்கு வந்து உபதேசம் செய்கிறார். அந்த மகனுக்கு உபதேசம் செய்யறத வந்து 13வது ஆயத்துல இருந்து 19வது ஆயத்து வரைக்கும் சூரா லுக்மான்ல அவங்க என்னென்னலாம் வந்து மகனுக்கு சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வர்றான் அல்லாஹ் தஆலா. அப்படி சொல்லிக்கிட்டே வரும் பொழுது அவங்க வந்து ஷிர்க் பண்ணாத, பெத்தவங்களை மதி, பெத்தவங்களை வந்து ஒழுங்கா நீ நடத்து, இப்படிலாம் சொல்லிக்கிட்டே வந்து கடைசியா ஒரு 2-3 விஷயங்கள் சொல்றாங்க. கடைசியா 2-3 விஷயங்கள் சொல்றாங்க. வலா துஸாஇர் ஹத்தக லின்னாஸ், மக்கள்கிட்ட நீ முகத்தை காட்டாத, யார்கிட்டையும் மூஞ்சி காட்டாத, யாரையும் எடுத்தெறிஞ்சு பார்க்காத.
வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, ரொம்ப பெருமையா நீ நடக்காது, நெஞ்ச நிமித்திக்கிட்டு ஆணவமா நீ நடக்காது. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், ஆணவம் பிடித்த பெருமை அடிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அடுத்து சொல்றாங்க வக்ஸித் ஃபீ மஷ்இக், சாதாரணமா நீ நட, இயல்பா இரு, அதிகமா சத்தம் போடாது. இன்ன அன்கரல் அஸ்வாத்தி லஸௌத்துல் ஹமீர், கழுதுதான் இப்படி கத்தும் அப்படின்னு நாம் எதை சாதாரணமாக நினைப்போமோ அதையெல்லாம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு செய்ததை மிகப்பெரிய உபதேசங்களின் வரிசையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்து வைத்திருக்கின்றார். எனவே மார்க்க நெறிமுறைகளை கற்றுத் தருவதோடு யதார்த்த வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தையும் அவர்களுக்கு பழக்கி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த வயதில்? சிறு வயதிலிருந்தே அதை பழக்கி கொடுக்க வேண்டும். இது பெற்றோர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான முதல் கடமை. இரண்டாவது கடமை தனிமை. அதிக தனிமை கொடுத்து அவர்களை தனிமையின் மூலமாக சுதந்திரத்தை கொடுத்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஏது செய்கின்றார்கள், யாரிடம் பழகின்றார்கள், என்ன பேசுகின்றார்கள் என்கின்ற தனிமை சுதந்திரம், தனிமையில் கட்டற்ற சுதந்திரம், அதை நாம் ஃபில்டர் பண்ண வேண்டும். யாரோடு பழகின்றனர், யாரோடு பேசுகின்றனர், யாரோடு எப்படி பழக்க வழக்கத்தை வைத்திருக்கின்றனர் என்கின்ற அந்த தனிமை சுதந்திரத்தை நாம் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். இது பெற்றோர் செய்யக்கூடிய இரண்டாவது விஷயம். மூன்றாவது, மிதமின்றி போய் இன்றைய கால சூழ்நிலையில் நவீன காலத்தை பொறுத்தவரையில் மாற்று மத கல்யாணம் என்பது சமய சகோதரர்களோடு சேர்ந்து கொண்டு எப்படி வேண்டுமானாலும் திருமணம் நடத்தி கொள்ளலாம் என்கின்ற ஒரு கலாச்சாரம், அதிலும் சில பேரை வைத்துக் கொண்டு இதுதான் இஸ்லாம் என்பதாக வழி நடத்துவது என்பது இது மிகவும் மோசமான ஒரு செயல். அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லிவிட்டான், பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி, எவ்வளவுதான் உங்களுக்கு ஆணழகனாக இருந்தாலும் சரி அல்லது பேரழகியாக இருந்தாலும் சரி, ஈமான் இல்லாவிட்டால் அவளை காட்டிலும் அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன், அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மகள், இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் சொல்லி காட்டிவிட்டான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப உறவு முறைகளை பேணுகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் முன்னிலைப்படுத்துவது ஈமானை தான். ஈமானிய சொந்தங்களை தேடுங்கள், நல்ல குணமுள்ளவர்களை தேர்ந்தெடுங்கள், அவர்கள்தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு மேலும் உறுதுணையாக இருப்பார்கள் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி நமக்கு சொல்லி காட்டினார்கள். ஏராளமான சம்பவங்களை பொறுத்தவரையில் ஈமானுக்கு முன்னுரிமை கொடுத்துத்தான் சஹாபாக்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். மர்சத் அப்படின்னு ஒரு சஹாபி, ரொம்ப வீர தீரமிக்க ஒரு சஹாபி. ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சேர்ந்து ஒரு போர்ல ஷஹீத் ஆயிடுறாங்க. உஹது போர்ல கலந்துக்கிட்டாங்க, பத்ரு போர்ல கலந்துக்கிட்டாங்க, நிறைய போர்கள்ல கலந்துக்கிட்டாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு எல்லா விதமான போர்களையும் இஸ்லாத்தினுடைய நடவடிக்கையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுல திறமையானவங்க அப்படின்னா, பம்படியா பிணை கைதிகளாக யாராவது இஸ்லாத்தை சார்ந்த நபர்களை, நபித்தோழர்களை யாராவது பிடிச்சு வச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய கூடாரத்துக்கே போய் அந்த அநியாயமாக பிடித்து வைக்கப்பட்ட பிணை கைதிகளை மீட்டு வருவதில் வல்லவர் மர்சத் என்கின்ற ஒரு சஹாபி. மக்கால இருந்து மதீனாவுக்கெல்லாம் ஹிஜ்ரத் போனதுக்கு பிறகு இப்ப மக்கால அப்படி ஒருத்தர் பிணை கைதியாக பிடித்து வைக்கப்பட்டு இருக்கின்றார் அநியாயமாக. அவரை மீட்டு மதீனாவுக்கு கொண்டு வரணும். மர்சத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்புறாங்க. மக்கால போய் அவங்க அப்படி பதுங்கி இருக்காங்க. எந்த கூடாரத்துல அநியாயமாக பிடித்து வைக்கப்பட்டிருக்காரோ அவரை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மர்சத் போறாரு. போன இடத்துல ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலத்துல தான் காதலித்த அனாக் என்கின்ற ஒரு பெண்ணை சந்திக்கிறார். கால மாற்றத்துல அந்த அனாக் விலை மாதுவாக மாறி போய்விட்டார். அனாக் இப்ப பழைய காதலனாக மர்சத்தை கூப்பிடலாம், வா ஒரு நாள் என் கூட தங்கிட்டு போ. மர்சத் மறுக்கிறார். அதெல்லாம் கால கடந்து போச்சு, நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், இப்படிலாம் தகாத உறவரா வச்சுக்க கூடாது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எங்களுக்கு அப்படி சொல்லி தரல அப்படின்னு மர்சத் மறுக்கிறார். அனாக்கு கோவம், யார் யாரோ கியூ கட்டி வரிசை கட்டி நின்று கொண்டு என்னிடத்திலே விட்டு போனார்கள், கேட்ட தொகையெல்லாம் கொடுத்து விட்டு போகின்றார்கள், உனக்கு இவ்வளவு திமிரா அப்படின்னோடனே எந்த கூடாரத்தை தேடி வந்தாரோ அந்த கூடாரத்துடைய ஆட்கள்கிட்ட மர்சத் இருக்கிற இடத்த போட்டு கொடுத்துடணும்.
இந்த இங்கதான் மருசது இருக்கிறார் அப்படின்னு ஆட்கள் துரத்திட்டு வர்றாங்க. துரத்திட்டு வந்த உடனே ஒரு மலை குன்றுல ஒரு ஒடுக்கமான இடத்துல போய் மருசது ஒளிஞ்சுக்கிறார். துரத்திட்டு வந்தவங்க இந்த மலைக்கு கீழே தான் மருசது இருக்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டு மேல நின்று எல்லாம் சிறுநீர் கழிக்கிறாங்க. அவங்க சிறுநீர் கழித்த அந்த சிறுநீர் எல்லாம் அவருடைய தலையில பட்டு அவருடைய ட்ரெஸ் முழுக்க சிறுநீர் ஆயிரும். இதே கோலத்துல தப்பிச்சா போதும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து மருசது சொல்றாங்க. யார் ரசூலுல்லாஹ் இப்படிலாம் நடந்துச்சு, இப்படி போனேன், இப்படி பார்த்தேன் வச்சேன் அப்படின்னு. அப்ப மருசதுக்கு ஒரு ஆசை, ஏன் நம்ம அனாக்கையே வந்து பழைய காதலையே திருமணம் செஞ்சுக்க கூடாது? மருசது கேட்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வேணா அனாக்க திருமணம் செஞ்சுக்கலாமா, கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு. அனாக்க பத்திலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க. என்ன செய்யறா, ஏது செய்யறா, அவ இப்போதைக்கு விலை மாதுவா இருக்கா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்துடுறாங்க. திரும்ப திரும்ப கேட்கிறார், நான் அனாக்க திருமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு மருசது போயிடுறார். அப்பதான் அல்லாஹு தஆலா இந்த சூரா நூர்ல இருக்கக்கூடிய 3வது ஆயத்தை இறக்குறான். அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியத்தன் அவ் முஷ்ரிகா. ஒரு விலை மாதுவாக இருப்பவன் தான் ஒரு விலை மாதுவை தேர்ந்தெடுப்பான், அல்லது இணை வைக்கக்கூடிய பெண்ணை தேர்ந்தெடுப்பான், அல்லது ஒரு விலை மாதுவாக இருப்பவன் தான் ஒரு விலை மாதுவாக இருப்பவன் தான் அதே விலை மாதுவான ஆணை தேர்ந்தெடுப்பார், அல்லது இணை வைக்கக்கூடிய ஒரு ஆண்மகனை தேர்ந்தெடுப்பார். இவை அனைத்தும் முஃமின்களுக்கு தடை செய்யப்பட்டது, இந்த தகாத உறவு தடை செய்யப்பட்டது அப்படின்னு ஆயத்து இறங்கின உடனே மருசது கூட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை விவரிச்சு பேசுறாங்க. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு தெரியும் எந்த உறவு அது நீடித்து நிலைத்திருக்கும், எந்த உறவிலே சுகத்துடன் கூடிய அன்பும் காதலும் இருக்கும், எந்த உறவு காலத்தில் கால மாற்றத்தில் வருங்கால சந்ததியிற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். ரப்புல் ஆலமீனுக்கு தெரிஞ்சது நாம கூட அசட்டையா இருக்கலாம். இன்னைக்கு நவீன தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய சாட் ஜிபிடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏஐ டூல் சாட் ஜிபிடி. சாட் ஜிபிடிக்கு ஆல்டர்னேட்டிவா டீப் சீக் அப்படின்னு தனியே சைனா வந்து ஒரு ஏஐ டூல் அறிமுகப்படுத்துச்சு. அந்த ஏஐ டூல்ல நீங்க அடிச்சு பாருங்க, காதலை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கின்றது இங்கிலீஷ்ல அடிச்சு பார்த்து அதை அப்படியே டிரான்ஸ்லேட் எடுத்து பாருங்க. அது எஸ்ஐ மாதிரி தானே கொடுக்கும். சாட் ஜிபிடில நம்ம என்ன சர்ச் பண்ணாலும் அது ஒரு 7 பாயிண்ட் போட்டு 7 பாயிண்ட்ல நமக்கு காதலை பத்தி இஸ்லாம் என்ன சொல்கின்றதுன்னு ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கு. கடைசியில முடிவுரையும் கொடுத்திருக்கு. காதல் மற்றும் திருமணம் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் திருமணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய காதலை தான் இஸ்லாம் ஊக்குவிக்கின்றது. 2வது பாயிண்ட், திருமணத்திற்கு முன்னால் உள்ள உறவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வன்மையாக கண்டித்திருக்கின்றார்கள். 3வது பாயிண்ட், காதலின் வகைகள். இதெல்லாம் வந்து டீப் சீக் ஏஐ டூல் கொடுத்த தகவல்கள். காதலின் வகைகளில் 3 காதல் வகையை அது சொல்லி தருகின்றது. ஒன்று அல்லாஹ்வின் மீது காதல், இன்னொன்று ரசூலின் மீது காதல், 3வது திருமணத்திற்கு பிறகு மனைவியின் மீது ஏற்படுகின்ற காதல். 4வது காதலர் தினத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கின்றது. வேலண்டைன்ஸ் டே காதலர் தினத்தையும் இது போன்ற மேற்கத்திய கலாச்சாரத்தையும் இஸ்லாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வன்மையாக கண்டிக்கின்றனர். காதல் திருமணத்தில் உள்ள கட்டுப்பாடு குறித்து பேசுகின்ற பொழுது ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் பழகுவதை இஸ்லாம் வன்மையாக கண்டிருக்கின்றது. திருமணத்தில் காதலுடைய பங்கு, திருமணத்திற்கு பிறகு தம்பதியினர் விட்டு கொடுத்து சமரசமாக இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். காதல் மற்றும் தற்கொலை, காதலை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது. அதை விட கூடுதலாக தற்கொலை செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக தடுத்திருக்கின்றார்கள் அப்படின்னு 7 பாயிண்டை சொல்லிட்டு முடிவுரை எப்படி எழுதுது அப்படின்னா, காதல் என்பது அது ஒரு புனிதமான உணர்வு. அந்த உணர்வு திருமணத்தின் மூலமாக ஏற்படுகின்ற பொழுதுதான் அந்த உணர்வு நீடித்திருக்கும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் காதல் என்பது அது ஒரு தினத்தில் கொண்டாடப்பட வேண்டியது அல்ல, தம்பதியர்களுக்கு மத்தியில் காலம் காலமாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு உணர்வு அப்படின்னு டீப் சீக் ஏஐ டூல் நமக்கு தகவல் தெரிவிக்கும். அப்படியானால்
இஸ்லாம் காட்டுகின்ற இந்த நேரான பாதை தான் ஒரு ஆண்மகனுக்கும் ஒரு பெண்மகனுக்கும் திருமணத்தின் மூலமாக ஏற்படுகின்ற அந்த பந்தத்தின் மூலமாக ஏற்படுகின்ற அந்த காதல் தான் உன்னதமானது, உயர்வானது. அடுத்த சந்ததியினருக்கும் அதுதான் மகத்துவமிக்கது, நல்லதும் கூட என்பதை இது உணர்த்தி காட்டுகின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் காட்டி தந்த சுன்னத்தான வாழ்க்கை முறையை, சுன்னத்தான குடும்ப அமைப்புக்கு காரணகர்த்தாவாக நம்முடைய உறவு முறைகளை அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.